ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு சாயங்காலம் எப்பவும் போல வாசல் தெளிச்சு விட்டுட்டு, இப்போ வீட்டுக்கு ஒரு சாம்பிராணிய போட்டு, பிள்ளையார் கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோங்க. ஸோ நான் ரொம்ப நாளா இல்லைங்க, ரொம்ப வருஷமா செய்யணும்னு நெனச்சிட்டு இருந்தது இந்த கோதுமை பரோட்டாங்க. ஸோ இது இன்னைக்கு செஞ்சேங்க. ஸோ இதுக்கு மஷ்ரூம் கிரேவி தாங்க. மஷ்ரூம் கிரேவி எப்பவும் போல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், பச்சை மிளகாய், அப்புறம் எப்பவும் போல சீரகம், மிளகு, கசகசா, சோம்பு இவன் எல்லாத்தையும் போட்டு வறுத்து, ஸோ இவனுக்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னா, சூப்பரா ரெடி ஆயிருவாங்க. எப்பவும் போல சப்பாத்திக்கு மாவு பெசையிற மாரியே பெசஞ்சிரணுங்க. ஆனா ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசைஞ்சீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரான கோதுமை பரோட்டா வருங்க. எப்பவும் போல தேய்ச்சு, அதில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மடிச்சு, மடிச்சு 2 தேய்ச்சு இவன தோசை கல்ல போட்டு இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு ஒரு திருப்பு போட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிருங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம ஆதிக்குட்டன் எப்பவுமே தனி வழிதாங்க. ஸோ அவனுக்கு இது வேணான்னு சொல்லிட்டான். ஸோ அதனால வந்து அவனுக்கு மட்டும் ஆம்லெட் போட்டு குடுத்து, இன்னைக்கு டின்னர முடிச்சாச்சுங்க. ஸோ பாய். தேங்க் யூ.